இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இப்போ நாம் வாழறோம் பாருங்க. இந்த வாழ்க்கையிலேயே 2 விதமான பகுதிகள் இருக்கிறது. ஒன்று பிடித்து வாழ்வது வாழ்க்கையை, இன்னொன்று பிடிக்காமல் உடன்பாடு இல்லாமல் வாழ்வது. இதில் நீங்கள் என்ன கேட்டகரி? இதை நீங்கள் சுய பரிசோதனை செய்யணும். இதுதான் இந்த தலைப்பு. பிடித்து வாழ்வதுன்னா என்னென்னா, உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கப்பட்டதோ, அது உறவுகள்லேருந்து, செல்வம்லேருந்து, வீடு வாசல் எல்லாத்தையும் கேட்டா, இதெல்லாம் எனக்கு இந்த வாழ்க்கையை நிறைவாக தந்திருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் இதனோட பயணிக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இந்த வாழ்க்கையோடு இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்வது தான் பிடித்து வாழ்வது. பிடிக்காத வாழ்க்கை அப்படின்னீங்கன்னா, உடன்பாடு இல்லாத வாழ்க்கைன்னா, எனக்கு கொடுக்கப்பட்டவைகள் எதுவுமே எனக்கு மன நிறைவை தரலை, எனக்கு ஆனந்தத்தையே தரலை. சுத்தமாக எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது, எதுவும் நடக்கவும் மாட்டேங்குது. எனக்கு எப்படா இந்த விடுதலை கிடைக்கும், இந்த பிரபஞ்ச விடுதலை கிடைக்கும்னு பிடிக்காமல் வாழறது. பிடித்து வாழறவங்க மரணம் எனக்கு சீக்கிரம் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பிடிக்காமல் வாழறவங்க, மரணமே சீக்கிரம் வாடா, எனக்கு தற்கொலை செய்து கொள்ள தைரியம் இல்லை, ஏன்னா அறையும் குறையுமே இது ஆகிடப்போகுதுன்ற ஒரு பயம் ஓடுது, அதனால் சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன ரகம், என்ன வகை? சரி, இந்த வீடியோ பேசுகிற நான் இந்த 2இல் என்ன ரகம்? என்னையே கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் 2வது ரகம். சத்தியம் இதுதான். பிடிக்காமல், வாழ்க்கையிலோட உடன்பாடு இல்லாமல், மரணதேவனே நீயே வந்துடுறா, எனக்கு தற்கொலை பண்ணிக்க தைரியம் இல்லை அப்படின்னு வாழ்கிற மனிதர்களுடைய வட்டத்தில் நானும் ஒருவன். அதன் பொருட்டு தான் தினசரி ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கெல்லாம். ஏன் போடுறேன்? ஒன்று பிடிச்சு வாழ்ந்துறேன், இல்லை நான் சகித்து கொண்டு வாழ்கிறேன். இப்போது நான் எனக்கு பிடிச்சு வாழ முடியல, எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்? சகித்து கொண்டு வாழறேன். சகிச்சுக்க வரதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவனுக்கு மாரடைப்பு 3 அடைப்பு இருக்குது, ஓப்பன் பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ணும்போது பயம் வருமா, ஆனந்தம் வருமா? எனக்குலாம் இங்கே பயங்கர ஆனந்தம். டான்ஸ் ஆடுறேன், குத்து டான்ஸு. அதிகபட்சம் 3-4 வருஷம் 2 வருஷம் செத்துருவேன். தற்கொலை என்னெல்லாம் வச்சுக்க வேண்டாம், தானாகவே நம்மளுக்கு டிக்கெட் வந்துடும் அந்த ஹார்ட் அட்டாக் மூலமான்ட்டு ஆனந்த கூத்தாடுறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், ஆனந்த கூத்தாடுறேன். தினம் ஏதாவது லைட்டாக நெஞ்சில் பெயின் வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா, இன்றைக்கி ஏதோ